Hi students, நீங்கள் பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 4 காம்பினேஷன் அண்ட் மேத்தமெட்டிக் இன்ட்ரடக்ஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு டாபிக் பார்க்குறோம். காம்பினேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் எக்ஸாம்பிள் 4.46 இது 2 மார்க் 3 மார்க் கொஷினில் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இஃப் NC4 ஈக்குவல் டு 495 வாட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும். இது காம்பினேஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபேக்டோரியல் அப்படின்னா n ஃபேக்டோரியலுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போயிட்டே இருக்கும். n ஃபேக்டோரியல்னா na இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2. ஸோ அப்படி நம்ம எங்கே போய் முடியும் அப்படின்னா 1ல் போய் முடியும். ஸோ ஃபேக்டோரியல் சிம்பிள் எந்த சிம்பிள் வந்தாலையும் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கடைசி முடிகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ல் தான் போய் முடியும். இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி பண்ணணும், ஆர்டராக ஒவ்வொன்றா குறைக்கணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கணும் 3. ஸோ இதோட ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் 2 இன்ட்டு 1. அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் கொடுத்தா எந்த நம்பரை கொடுத்தாலும் அதுலேருந்து நம்ம ஆர்டராக ஒவ்வொன்றா குறைச்சி கடைசியாக போய் முடிகிற வேல்யூ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6ன்னு முடியும். ஸோ தட்ஸ் கால் தான் இது ஃபேக்டோரியல். ஸோ இதான் காம்பினேஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் NCR. ஸோ பர்முட்டேஷன் ஒன்று இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ காம்பினேஷனில் NCR உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n factorial divided by n minus r factorial into r factorial. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய நமக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டான், இஃப் NC4 ஈக்குவல் டு 495 கொடுத்துட்டாங்க. அப்போ NC4 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நமக்கு 495 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இப்போ நம்ம ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ தென் என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், வாட் இஸ் என்னுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், என்னவாக இருந்தால் இது 495 உடைய வேல்யூ நமக்கு வரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணால் இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம். இங்கே n வேல்யூ பார்த்தீங்கன்னா n. ஸோ இதுதான் r வேல்யூ கம்பேர் பண்ணிக்கிறோம். r ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிக்கிறோம். n ஃபேக்டோரியல் வந்து என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு n தான். அப்போ n ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை ஸோ n வேல்யூ வந்து நமக்கு என்ன தான் n மைனஸ் ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ இன்ட்டு ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 495 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா n minus 1 n minus 2 n minus 3 n minus 4 up to goes on. ஸோ லாஸ்ட்டாக முடிகிற வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம இது n ஃபேக்டோரியல் இன்கேஸ் நம்ம பிட்வீனில் முடித்தா நம்ம இப்படி எழுதலாம். இந்த என்ன எழுதணும்னா n இன்ட்டு n minus 1 n minus 2 n minus 3 n minus 4. ஸோ இன்கேஸ் நான் ஃபேக்டோரியல் சிம்பிளில் முடித்தேன் அப்படின்னா ஸோ எங்கே நான் முடிக்கிறேனோ அந்த ஃபேக்டோரியல் சிம்பிளை நம்ம போட்டுக்கணும். இன்கேஸ் நான் 1 வரைக்கும் போனால் நம்ம போக தேவையில்லை. ஏன் சார் மேலே n மைனஸ் 4க்குள்ளே முடிச்சிட்டிங்க ஃபேக்டோரியல் சிம்பிள்னா கீழே ஒரு n மைனஸ் 4 வேல்யூ ஃபேக்டோரியல் சிம்பிள் இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஹோல் டிவைட் பை பார்த்தீங்கன்னா n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இருக்குது ஈக்குவல் டு 495 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ நான் இதுவும் கட் பண்ணிடுறேன். n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் n மைனஸ் 4 ஃபேக்டோரியலை நான் கட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது, n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 n மைனஸ் 3 அப்படின்னு இருக்குது ஈக்குவல் டு ஸோ இதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். 495 இன்ட்டு இந்த டிவைட் இந்த பக்கம் வந்தால் இது மல்டிபிகேஷனில் மாறிடும். அப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ 4 ஃபேக்டர் எடுத்துன்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னா இதுக்கு வந்து ஃபேக்டர் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். 495க்கு ஸோ என்னென்ன ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்,
இதை பை டேபிளில் போடலாம். ஸோ பை டேபிளில் போட்டால் ஸோ நமக்கு என்ன ஆகும்? ஸோ 9 5s ஆர் இல்லையா? ஸோ 9 5s ஆர் 45. அப்போ 9 டைம் 45 அப்படின்னா ஸோ மீதி 4. அப்போ 9 5s ஆர் இது 45. ஸோ எகைன் என்ன பண்ணலாம்? ஸோ 9 டேபிளில் போடலாமா? ஸோ 9 டேபிள் போனால் இது 11 டைமாக வரும். ஸோ அப்போ நம்ம என்ன இருக்குது? இதனுடைய ஃபேக்டோரியல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் 11 டைம் இருக்குது. நான் எடுத்துக்கிறேன். ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த 495 ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா அப்போ ஸோ என்ன இருக்குது நமக்கு 5 இன்ட்டு 9 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டோரியல் எழுதலாம். இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது? இந்த 4 ஃபேக்டோரியல் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்ட்டு ஆர்டரை குறைச்சா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு குறைக்கலாம். இதனுடைய ஃபேக்டோரியல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை எழுதிக்கலாம். n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஈக்குவல் டு ஸோ நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 5 9 இன்ட்டு 11 இந்த 4 ஃபேக்டர் எப்படி எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு ஸோ ஆல்ரெடி 4 இன்ட்டு ஸோ நம்ம 4 எழுதிக்கலாம். 4 இன்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதில் இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 4 டேர்ம் தான் இருக்குது. n ஒரு டேர்மு, n மைனஸ் 1 ஒரு டேர்மு, n மைனஸ் 2 ஒரு டேர்மு, n மைனஸ் 3 ஒரு டேர்ம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ 4 டேர்மாக நம்ம ஆக்கலாம். ஸோ அப்போ 4 டேர்மாக எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம 4 டேர்மாக அதாவது கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டராக அடுத்தடுத்த நம்பர் ஃபேக்டராக நம்ம மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணலாம்? n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஸோ 9 எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 9 ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ 9 1 இது 2 மல்டி பண்ணால் 5 2 சார் 10 இந்த 1 10. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் 11 அப்படியே எடுத்துக்கிறேன் 11. ஸோ இது 2 மல்டி பண்ணால் 4 3 சார் 12. அதாவது இந்த இடத்துல இந்த 4 டேர்ம் தான் இருக்குது. n ஒரு டேர்ம், n மைனஸ் 1 ஒரு டேர்ம், n மைனஸ் 2 ஒரு டேர்ம், n மைனஸ் 3. இந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர்ஸை நம்ம 4 டேர்மாக அதை அடுத்தடுத்த நம்பராக எழுதிக்க போகிறோம். அதாவது மாற்றி எழுதக்கூடாது. அடுத்தடுத்த நம்பராக இப்போ 9 10 11 12 நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி சார் அரேஞ்ச் பண்ணேன்னா n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு இது நான் என்ன பண்ணுறோம்? ஸோ பெரிய நம்பர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அப்போ 12 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே இது 4 டேர்மும் வந்துருச்சு. n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஈக்குவல் 12 11 10. இப்போ நம்ம எந்த நம்பரை ஈக்குவேட் பண்ணாலும் n வேல்யூ வந்து நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா n வேல்யூ வந்து நான் 12 எடுத்துக்கிறேன். ஸோ n ஈக்குவல் டு 12 அப்படின்னா நமக்கு n வேல்யூ 12. ஸோ எந்த டேர்ம் இப்போ ஃபஸ்ட் டேர்மை கம்பேர் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். இங்கே செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். தேர்ட் டேர்மை கம்பேர் பண்ணால் தேர்ட் டேர்ம். ஸோ ஃபோர்த் டேர்ம் எடுத்தாலையும் ஃபோர்த் டேர்ம். ஸோ எந்த டேர்ம் எடுத்தாலையும் நமக்கு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த லாஸ்ட் டேர்ம் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுங்களா, இந்த டேர்ம் எடுக்கிறேன். ஸோ நமக்கு என்ன வரும்? n மைனஸ் 3 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 9. அப்போ n ஈக்குவல் டு 9. ஸோ அந்த சைடு போனால் ப்ளஸ் 3. அப்போ n ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா n உடைய வேல்யூ 12. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம n ஈக்குவல் டு 12ன்னு பார்த்தோம். அப்போ எல்லா டேர்மும் எந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணாலையும் n வேல்யூ வந்து 12 தான். ஸோ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இஃப் NC4 495 இருந்தால் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் n? அப்போ n வேல்யூ 12 இருந்தால் தான் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 495 வரும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.